Hello everyone, welcome to Science with Max Learning Fun. நாம biotechnology process-ஓட applications பார்த்துட்டு இருக்கோம். BTAP biotechnology processes and its application. So அதில் நியூ புக்கோட சிலபஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போது நாம் திருப்பி நம்ம ஓல்டு புக்கோட கண்டினியூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ திருப்பி அதே சிலபஸ் தான், அது நடுவில் அது மட்டும் ஆட் ஆகிருக்கும். ஸோ இதிலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். சொல்யூஷன்ஸ் டு ஃபார்மர்ஸ் ஃப்ரம் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ்னால நிறைய விளைவுகள் இருக்குது. அது என்ன ஆகும், டிடிடி ஆட் ஆகிட்டே போய் ஃபைனலாக அது பிரச்சனைக்கு இது பண்ணும். ஸோ அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணாமல் எப்படி பிளான்ட்டுக்கு அந்த ஜீன் கொடுத்து அதை சாப்பிட்ற மிருகம் செத்துரும், ஆனால் மற்ற ஸ்பீஷீஸ் உயிர் வாழுது, அந்த மாதிரிலாம் யோசிச்சு சயின்டிஸ்ட் எப்படி ஒரு ஆர்கானிசம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சொல்யூஷன் டு ஃபார்மர்ஸ் ஃப்ரம் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். க்ராப்ஸை மோர் டாலரண்ட் டு ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ். ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்னால் என்ன? ஹீட்டு, மழை, ட்ராட்டு, வெயில், இதுக்கு எல்லாத்துக்கும் அதை டாலரண்ட் ஆக்கிடுறோம். அப்போ என்ன ஆகும், என்ன தான் வெயில் மழை பெஞ்சாலும் அந்த பிளான்ட் நிற்கும், உயிர் வாழும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணும், நிறைய ப்ரொடியூஸ் வரும். ரெடியூஸ்டு ரிலையன்ஸ் ஆஃப் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ். ஸோ கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் இருந்தால் இல்லைன்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் லைஃப்பும் நிறையா, போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸும் கம்மியாகும். ஸோ இதனால் நம்ம பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் வச்சு பெஸ்ட் ரெசிஸ்டண்ட் க்ராப் வெரைட்டின்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். இன்க்ரீஸ்டு எஃபிஷியன்சி ஆஃப் மினரல் யூசேஜ் பை பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுது, சாயிலில் இருக்கிற மினரல் யூசேஜ் அதிகமாக யூஸ் பண்ணணும். அதை சும்மா அப்சர்வ் பண்ணிவிட்டு விடக்கூடாது. அந்த மினரல் யூசேஜோட எஃபிஷியன்சியை நம்ம அதிகப்படுத்துகிறோம். இதனால் என்ன ப்ரிவெண்ட் ஆகுது, சாயில் ஃபர்டிலிட்டியோட எக்ஸாஷன் கம்மியாகுது. சீக்கிரமாக காலியாகிற அந்த மினரல் எஃபிஷியன்சி கம்மியாகுது. அது லேட் ஆகுது, டிலே ஆகுது. என்ஹான்ஸ்டு நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் ஃபுட். கோல்டன் ரைஸ் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். ஏன்னா அதில் பீட்டா கரோட்டீன்ற ஒரு ப்ரோட்டீன் இது பண்ணி, விட்டமினை இது பண்ணி தே ஆர் க்ரோயிங் இட். கோல்டன் ரைஸ் விட்டமின் ஏ. பயோடெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் மேஜர் ஹெல்ப் பை பிடி. பிடினா என்ன? ஸோ மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர்லேயே பார்த்துருப்போம். பிடி பசிலஸ் துரிஞ்சினியஸ், துரிஞ்சியன்சிஸ் அது பற்றி பார்த்துருப்போம். ஸோ பிடி வச்சு பெஸ்ட் ரெசிஸ்டண்ட் பிளான்ட்ஸ் இதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதுதான் எப்படி, பிடி டாக்ஸின். ஸோ பசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், பசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் க்ளோன் பண்ணி நாம் ப்ரொடியூஸ் பண்ணுற டாக்ஸின் பேர் தான் பிடி டாக்ஸின். ஸோ பசிலஸ் துரிஞ்சியன்சிஸை கல்ச்சர் பண்ணி அதை மல்டிப்ளை க்ளோன் பண்ணி எடுக்கிற டாக்ஸின் பேர் பிடி டாக்ஸின். இது இப்போது இதில் இருக்கிற ஜீன் எடுத்து நம்ம பிளான்ட்டுக்கு கொடுத்தா அது தன்னைத்தானே அதுவே அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கும். இட் எக்ஸ்ப்ரெஸஸ் இட் செல்ஃப்ஸ் இன் ஆல் பிளான்ட்ஸ். இது என்ன பண்ணுது, இட் ப்ரொவைட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு இன்செக்ட்ஸ். இன்செக்ட்ஸுக்கு மட்டும்தான் இது என்ன பண்ணுது, ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. அப்போது என்ன ஆகும், பிளான்ட்ஸ்க்கு இன்செக்டிசைட்ஸ் வேணாம். அதுக்கு நேச்சுரலாகவே அந்த இன்செக்டிசைட்ஸோட அந்த பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ இன் எஃபெக்ட் வி கிரியேட்டட் அ பயோபெஸ்டிசைடு. ஸோ பயோபெஸ்டிசைடு நேச்சுரலாகவே நாம் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ இதை நாம் பிளான்ட்டுக்கு இன்டியூஸ் பண்ணி சில பிளான்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். லைக் பிடி காட்டன், பிடி கார்ன், பிடி ரைஸ், பிடி டொமேட்டோ, பிடி பொட்டேட்டோ, பிடி சோயாபீன். ஸோ இதில் இந்தியாவில் ஃபஸ்ட்டு பண்ணப்பட்ட பெஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் க்ராப் பிடி காட்டன். 1 மார்க். பிடி காட்டன். ஸோ பிடி காட்டனில் பிடி காட்டன் வச்சு என்ன பண்ணோம், எப்படி நாம் பிடி காட்டன் ஃபஸ்ட்டு பண்ணோம். சம் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பிடி Bacillus thuringiensis was taken, multiplied. இது ஒரு புரோட்டீனை வெளியிட்டுச்சு. இந்த டாக்ஸின் இஸ் இன் த ஆஸ் அ ஃபார்ம் ஆஃப் புரோட்டீன். இந்த புரோட்டீன்
இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கிறிஸ்டல். அந்த கிறிஸ்டல் வந்து ஒரு ஃபேஸ் பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் க்ரோத்தில் ரிலீஸ் ஆகக்கூடியது. இந்த கிறிஸ்டல் that protein kills certain insect. ஸோ அது ஸ்பீஷீஸ் ஸ்பெசிஃபிக்னு சொல்கிறோம் என்சிஆர்டியில். ஸ்பீஷீஸ் ஸ்பெசிஃபிக், அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸில் தான் அது வேலை செய்யும். இன்செக்ட் லைக் லெப்டிடோடெரான்ஸ் லைக் டொபாக்கோ பட்வார்ம், ஆர்மி வார்ம். லெப்டிடோடெரான்ஸ்னால் டொபாக்கோ பட்வார்ம் ஆர் ஆர்மி வார்ம். டிப்டெரான்ஸ்னால் ஃப்ளைஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ். இந்த ரெண்டு ஃப்ளைஸ் இந்த ஃப்ளை மஸ்கிட்டோ வந்து டிப்டெரான்ஸ், காலியோப்ட்ரான்ஸ் வந்து பீட்டில்ஸ். இந்த மாதிரியான 3 கிளாஸ் ஆஃப் இன்செக்ட்ஸை வந்து இது பிடி வந்து சாவடிக்குது. டாக்ஸிக் ப்ரோட்டீன்ஸ் ரிலீஸ்டு பை பிடி. டாக்ஸிக் இன்செக்டிசைடல் ப்ரோட்டீன். இந்த டாக்ஸிக் இன்செக்டிசைடல் ப்ரோட்டீன் அது இன்ஆக்டிவ் புரோட்டோடாக்சின். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இட் இஸ் இன்ஆக்டிவ் புரோட்டோடாக்சின். அப்போது இதுதான் காரணம். கேட்கலாம், அந்த புரோட்டாக்சின் வந்து ஏன் அந்த பாக்டீரியாவே சாவடிக்க மாட்டேங்குதுன்னா இட் இஸ் இன்ஆக்டிவ் புரோட்டோடாக்சின். ரிலீஸ் பண்ணும் போது அது இன்ஆக்டிவ் புரோட்டோடாக்சின். அப்போது எப்படி அந்த ஸ்பீஷீஸ் சாப்பிட்டா மட்டும் அந்த புரோட்டாக்சின் அதை சாவடிக்குது. ஸோ ஒன்ஸ் எப்போ இந்த இன்செக்ட் வந்து இந்த டாக்ஸினை சாப்பிடுதோ அது ஆக்டிவ் ஃபார்முக்கு மாறுது. ஸோ ஆக்டிவ் ஃபார்மில் மாறிடும். ஒன்ஸ் அந்த இன்செக்ட் வந்து அந்த டாக்ஸின் போனோடனே, அந்த இன்ஆக்டிவ் புரோட்டோடாக்சின் அந்த ஆர்கானிசமோட வயிற்றுக்கு போனோடனே டியூ டு ஆல்கலைன் பிஹெச், அந்த பாக்டீரியாவுக்கு அது இல்லை. ஆனால் இந்த இன்செக்டோட கட்டில் ஆல்கலைன் பிஹெச் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இது ஃபஸ்ட்டு கரைஞ்சிடும். ஸோ இட் கெட்ஸ் சால்யூபிள் அண்ட் பைண்ட்ஸ் டு தி சர்ஃபேஸ் ஆஃப் மிட் கட் எபித்தீலியல் செல்ஸ். அதில் போய் அட்டாச் ஆகிடும், அதில் போய் பைண்ட் ஆகிடும். பைண்ட் ஆன உடனே இது அதை டைஜஸ்ட் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்வெல்லிங் காஸ் பண்ணி போர்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த கடைசியில் அந்த இன்செக்ட் வந்து செத்துடுது. பிடி டாக்சின்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் டு இன்செக்ட்ஸ். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஐசோலேட் பண்ணி ஒரு பிளான்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி எந்த ஆர்கானிசம்லேருந்து எந்த பிளான்ட்டை தவிர்க்கணுமோ இந்த பிடியை அந்த ஸ்பீஷீஸோட டாக்ஸினை வச்சு இதை நாம் அழிக்கிறோம். ஸோ என்னென்ன ஜீன்ஸ் இருக்குன்னா CRY1AC, CRY2AB, CRY1AC, CRY2AB. இது வந்து காட்டன் பாயில் வார்ம். இதுக்கு வந்து நம்ம இது CRY1AC, CRY2AB ஜீனை இன்கார்பரேட் பண்ணுறோம். ஜீன் டிபெண்ட்ஸ் ஆன் கிராப் அண்ட் டார்கெட்டட் பெஸ்ட். CRY1AB கார்ன் போரருக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் பிடி காட்டன் பற்றிய இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் வித் மேக்ஸ் லேர்னிங் ஃபன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், comment down in the comment section. Thank you.